கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல பக்தியுள்ள கிறிஸ்தவர்களா அல்லது மறுபிறப்பு அடைந்த தேவனுடைய பிள்ளைகளா என்ற தலைப்பிலே நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏற்கனவே நாங்கள் கற்றுக்கொண்டது போல இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அப்படி என்றால் இன்று நேற்றைய தினத்தை குறித்து நாம் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்று நான் கர்த்தருக்குள் பரிசுத்தமாக இருக்கிறேனா? ஆகவே இங்கு ஒரு வசனம் நாம் வாசித்து சாதாரண அல்ல, நல்ல பக்தி உள்ள பாடல் பாடுகிற சபைக்கு செல்லுகிற நல்ல கிறிஸ்தவர்களுக்கு மோட்சம் இருக்குதா இல்லையா ஒன்று கேள்விக்குரிய என்று சொல்லி நாம் வாசித்தோம். இங்கே ஒரு வசனம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 23, எல்லாருக்கும் தெரிந்த வசனம். சுவிசேஷ அந்த வேலை செய்யும் பொழுது இந்த வசனத்தை கூறுகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவம் அதற்குரிய தண்டனை மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அந்த கிருபை பெற்றவர்களுக்கு நித்திய ஜீவன். மரணம் என்றால் ஏதோ சரீர மரணம் அல்ல. இந்த சரீர மரணம் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் அடைய வேண்டியது, அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் இரண்டாம் மரணம், அதாவது நித்திய ஜீவனுக்கும் நித்திய ஆக்கினை நரகத்திற்கும் உள்ள வித்தியாசம். அந்த இரண்டாம் மரணமாகிய அந்த நித்திய நரகத்திற்கு ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பி இன்று நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், இன்று நீதி உள்ளவனாக இருக்கிறேன், தேவனுடைய நீதி என் மேல் இருக்கிறது, நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னிலே தானே நிச்சயித்துக் கொள்ளுகிறவன் நித்திய ஜீவனுக்கும், கிறிஸ்தவனுக்கு பாடல் பாடி துதித்து ஸ்தோத்திரித்து அதிலே சுய திருப்தி அடைகிற கிறிஸ்தவன் அந்த நித்திய ஜீவனை அடையிறதுக்கு வாய்ப்பில்லை. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஊழியம் செய்கிறவர்களையும் தேவன் என்ன சொல்லி அனுப்புகிறார் என்பதை பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22 இந்த ஊழியக்காரரை குறித்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. சும்மா ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து அவருக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, பிறருக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, அது மட்டுமல்ல, கீழே இன்னும் சற்று கடுமையாக ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். அந்நாளிலே அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தின் நிமித்தம் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலும் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். பிசாசுகளை துரத்தியிருக்கிறார்கள், வேத வசனத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார்கள், அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், அற்புதம் பெற்றவர்கள் சாட்சியம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது வாயாலே சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்று நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறேன், என் உள்ளத்திலே உண்மை இருக்கிறது, நான் நீதி செய்ய விரும்புகிறேன், என் சகோதரர்களுக்கும் எனக்கு அநியாயம் செய்கிறவர்களையும் நான் மன்னித்து, நான் பாவம் செய்திருந்தால் அதை சுட்டி காட்டினாலும் அதை குத்தி காட்டினாலும் மனம் திரும்பி நான் மன்னிப்பு கேட்க தயாராகவும், என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு முழுமையாக மன்னித்து மனப்பூர்வமாக மன்னித்தவரை சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அந்த இருதயம், அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள். இன்னும் ஏதாவது சந்தேகம் உண்டா, ஏதாவது கேள்வி உண்டா? அப்படி இருந்தால் தயவு செய்து உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.